அனைவருக்கும் வணக்கம். நான் உண்மை அஸ்ட்ரோ செல்வராம், திருச்சி மாவட்டம் முசிறியிலிருந்து. இன்னைக்கு இந்த ஜோதிட பதிவில் எதை பற்றி சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே மூல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, எல்லா கிரகங்களுமே லக்னத்துக்கு குறிப்பிட்ட ஸ்தானங்களில் இருந்தால் நல்லது, நல்லா இருக்கும்னு சொல்லி. ஆனால் அதை நம்ம அப்படியே எடுத்துக்கலாமா? எடுத்துக்கக்கூடாது. அதில் இருந்தால் நல்லது செய்யுன்றது பொது விதி. ஆனால் அது உண்மையிலேயே நல்லது செய்யுமா செய்யாதா அப்படின்றது சூட்சும விதி. அது ஜோதிடர் தான் முடிவு பண்ணணும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, இப்போது சூரியன் எடுத்துக்கோங்க. இந்த சூரியன் 3, 6, 10, 11 இருந்தால் நல்லது செய்யும் அப்படின்னு மூல நூல்களில் இருக்குது. சூரியன் 3, 6, 10, 11 இருக்கிற எல்லாத்துக்குமே சூரியனுடைய காரகத்துவ பலன்கள், சூரியனுடைய பாவக பலன்கள், ஆதிபத்திய பலன்கள் நல்லபடியாக கிடைச்சிருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அதுக்கு என்ன காரணம்? இப்போது உதாரணமாக பார்த்தீங்கன்னா, சூரியன் 3, 6, 10, 11 இருந்தால் நல்லதுன்னு மூல நூல்களில் இருக்குது. அதுக்காக நான் அந்த இடத்துல மூல நூல்கள்லாம் எதையும் குறை சொல்லலை. அது இல்லைன்னா இங்கே யாரும் ஜோசியராக இருக்க முடியாது. ஜோதிடம்ன்ற ஒன்றே தெரியாது. அந்த நூல்களை படித்து எல்லாரும் ஜோசியராகலாம் அப்படின்னா எல்லாருமே ஜோசியராக போயிடலாமே. இந்த ஜோதிடம்ன்றது எல்லாத்துக்கும் வராது. அதை படிச்சுட்டு அப்படியே மனப்பாடம் பண்ணி சொல்கிறதுக்கு பேர் ஜோசியம் அல்ல. அனுபவத்தில் பார்த்து அந்த கிரகம் என்ன நிலையில் ஜாதகத்தில் இருக்கோ அதை பொறுத்து தான் நல்லது செய்யுமா செய்யாதான்றது முடிவு பண்ணுறது. இப்போது பார்த்தீங்கன்னா, சிம்ம லக்னத்துக்கு சூரியன் 3 நீச்சமாகிறார். ரிஷப லக்னத்துக்கு சூரியன் 6 நீச்சமாகிறார். தனுசு லக்னத்துக்கு 11 நீச்சமாகிறார். அதாவது ஐப்பசி மாதத்தில் பிறந்திருந்தால், இப்போது ஐப்பசி மாதத்தில் ஒருத்தர் பிறந்துட்டார். ரிஷப லக்னத்தில் பிறந்தா 6 நீச்சம், சிம்ம லக்னத்தில் பிறந்தா 3 நீச்சம், தனுசு லக்னத்தில் பிறந்தா 11 நீச்சம், மகர லக்னத்தில் பிறந்தா 10 நீச்சமாக இருக்கார். இப்போ இவங்களுக்கெல்லாம் சூரியன் நல்லது செஞ்சிருவாரா அப்படின்னு பார்த்தா, ரிஷப லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி ஆகிறார். என்ன ஆகும்? 4ஆம் வீட்டு பலன் மைனஸாக தான் இருக்கும். 4ஆம் வீட்டு பலன் என்ன? மண்மனை, பூமி, வீடு, வண்டி, வாகனம் சார்ந்த விஷயங்கள், உறவுகள் சார்ந்த விஷயங்கள் அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்காது. இப்போது ஐப்பசி மாதத்தில் ஒருத்தர் ரிஷப லக்னத்தில் பிறந்துட்டாருன்னா சூரியன் 4ஆம் அதிபதியாகி 6ல் போயிருக்கார். அது நீச்சல் விடாமல் போயிருக்கு. இந்த இடத்துல சூரியனுடைய பாவக பலன் பாதிக்கப்படும். சூரியனுடைய காரகத்துவ பலன், அரசியல் சார்ந்த வகையெல்லாம் எப்படி இருக்கும்? அந்த கிரகம் சூரியன் இருக்கக்கூடிய நட்சத்திர அதிபதி எப்படி இருக்காரோ அதை பொறுத்து தான் எந்த அளவுக்கு அரசியல் மற்ற சூரியன் காரகத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல இருப்பாரு அப்படின்றது எல்லாமே. இப்போ ரிஷப லக்னத்தில் வைகாசி மாசத்துல பிறந்துட்டா சூரியன் 4ஆம் அதிபதியாகி 6ல் நீச்சமாகிறார். அதனால அந்த 4ஆம் வீட்டு பலன்லாம் மைனஸாக தான் ஆகும். ஹெல்த் பாதிப்பு ஏதோ ஒன்று இருந்துகிட்டே தான் இருக்கும். இதே சிம்ம லக்னமாக சூரியன் 3ல் நீச்சமாகிறார். அவர் லக்னாதிபதியாகவே ஆயிடுறார். அப்போது சூரியன் தரத்தில் 3ஆம் வீட்டில் இருக்கிறது எந்த அளவுக்கு பயன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்ம் மாமனார் இருக்க மாட்டார் கல்யாணம் பண்ணுறப்ப. அப்படி மாமனார் இருந்தாலும் அவரால் எந்த ஒரு பயனும் இருக்காது. ஆன்லைன் சார்ந்த விஷயங்கள், ஒப்பந்தம் சார்ந்த விஷயங்கள், போட்டித் தேர்வுகள் சம்மந்தப்பட்டதெல்லாம் இந்த ஐப்பசி மாதத்தில் சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சிறப்பாக இருக்காது. அதையும் மீறி இப்போ சொன்ன விஷயம்லாம் சிம்ம லக்னத்திலே பிறந்திருந்து ஐப்பசி மாதத்தில் பிறந்திருந்து சிம்ம லக்னமாக இருந்து இப்போ சொன்ன விஷயம்லாம் ஓரளவு நல்லா இருக்கு அப்படின்னா அவருடைய சாராதிபதி நல்லா இருக்கணும். எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, ஒரு கிரகம் ஆட்சி, உச்சம், நீச்சம், சமம், பகை எப்படி வேணா இருந்துட்டு போகுது, அந்த கிரகத்துடைய நட்சத்திராதிபதி எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ அந்த நட்சத்திராதிபதி சாதகமாக இருந்தால் அந்த கிரகத்துடைய காரகத்துவ பலன், அந்த கிரகத்துடைய ஆதிபத்திய பலன் எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஆனால் அவர் நீச்சமாக இருந்து சாராதிபதி நல்லா இருக்கார் அப்படின்னா
லேட்டாக தான் நடக்கும், லேட்டாக தான் கிடைக்கும். அந்த கிரகத்துடைய காரத்துவ பலனும் அந்த கிரகத்துடைய ஆதிபத்திய பலனும் எல்லாம் லேட்டாக தான் கிடைக்கும். இப்போ இதே பார்த்தீங்கன்னா தனுசு லக்னத்துக்கு 9ஆம் அதிபதியாகி 11ல் நீச்சமாகிறார். 9ஆம் என்ற பலன் என்னென்ன? ஆன்மீகம், தந்தை, பாக்கியஸ்தானம், அதிக தூர பயணம், வெளிநாடையும் வச்சுக்கலாம். இதெல்லாம் சிறப்பாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா, அந்த சூரியன் இருக்கக்கூடிய வீட்டு அதிபதி நிலைமை எல்லா லக்னத்துக்குமே தான். ஒரு கிரகம் இருக்கக்கூடிய வீட்டு அதிபதியோட நிலைமை அவர் இருக்கக்கூடிய நட்சத்திர சாராதிபதியோட நிலை, அதை பொறுத்து தான் அந்த பலன் சீக்கிரம் கிடைக்குமா, லேட்டாக கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத பொறுத்து. இப்போ இந்த தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியன் 9ஆம் அதிபதியாகி 11 இருக்கிறதுனால தந்தை சார்ந்த விஷயங்கள்லாம் அவ்வளோ சிறப்பாக இருக்காது. இப்போ இதே மகர லக்னத்துக்கு எடுத்துக்கோங்க. மகர லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிபதியாகி 10ல் இருக்கார். 10ல் சூரியன் திக்பலன் தான். மகர லக்னத்துக்கு இந்த மகரம் தனுசு லக்னத்துக்குலாம் 8ஆம் வீடு பெரிய அஷ்டமாதிபதி தோஷம் கிடையாது. ஏன்னா தனுசுக்கு 8ஆம் அதிபதி சந்திரன் ஆயிடுறாரு, மகரத்துக்கு 8ஆம் அதிபதி சூரியன் ஆயிடுறாரு. இவங்களுக்கு இந்த 8ஆம் அதிபதின்ற ஒரு அந்த கான்செப்ட் பெரிய அளவில் பாதிக்காது. ஆனால் இப்போ இந்த மகர லக்னத்துக்கு பிறந்தவங்களுக்கு 8ஆம் அதிபதியாகி சூரியன் 10ல் போயிருக்கார். 10ல் திக்பலம் தான் சூரியன். ஆக 10ல் திக்பலம் ஆகிட்டாருன்றதுனால அரசியல் சூரியன் சம்மந்தப்பட்ட மற்ற எல்லா விஷயம் பெருசாலாம் இது பண்ணிட மாட்டார். ஏன்னா அது நீச்ச வீடு. நீச்ச வீடு நல்லது செய்யாதெல்லாம் நான் சொல்லலை. அந்த நீச்சத்துக்கு உண்டான பலன்களை சரியில்லாத பலன்களை கொடுத்துட்டு தான் நல்லது செய்யும். அந்த நல்லது செய்யுமா செய்யாதா அப்படின்றது அந்த கிரகம். இப்போ சூரியன் இதில் ஐப்பசியில் பிறந்தா துலாமில் இருப்பார். அந்த துலாம் ராசி அதிபதி யார்? சுக்கிரன். இப்போ சுக்கிரன் சூரியனுக்கு முன்னாடி பின்னாடி ஒரு 2 வீடு 3 வீட்டுக்குள்ளே தான் பயணிப்பார். ஒரு ஐப்பசி மாதத்தில் பிறந்து இந்த சுக்கிரன் கன்னியில் நீச்சமாக இருந்துட்டாருன்னா, உதாரணமாக இப்போ சூரியன் விசாக நட்சத்திரத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, குரு நீச்ச வீட்டில் இருந்துட்டாருன்னா, எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி, ஒரு கிரகம் இருக்கக்கூடிய வீட்டு அதிபதியும் இல்லை அவருடைய சாராதிபதியும் நீச்சமாகிட்டா அந்த கிரகத்துடைய ஆதிபத்திய பலன், காரகத்துவ பலன் பெருசாக சொல்கிற அளவுக்கு இருக்காது. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் கொஞ்சம் சின்ன சேனல் தான், கொஞ்சம் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை பொறுத்து மீண்டும் தினமும் இதேபோல் வேறு வீடியோக்கள் வரும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உண்மை அஸ்ட்ரோ செல்வராம். நன்றி, வணக்கம்.